ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷோபனா நீடில் ஸ்டுடியோ. ஸோ இந்த மாதிரி நான் ஒரு மூடி வந்து எடுத்திருக்கேன். இந்த மூடியை வச்சு இப்போ நம்ம ப்ரோச்சஸ் கம்பி வச்சு ஒர்க் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மூடியை வந்து நம்ம மேல் பாகமாக வச்சு அதை அந்த ஷார்ப்னஸ் இருக்கு இல்லையா, அதுக்கிட்ட வந்து நம்ம வளைச்சி வைக்கிறோம். ஓகேங்களா? ஸோ வளைச்சி அந்த இடத்துக்கிட்ட நம்ம அப்படியே முறுக்கிக்கிறோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க எப்படி பண்ணணும்னு. அதே மாதிரி இது ஒரு ஷேப். ஓகேவா? ஸோ இதை வந்து கரெக்டாக வச்சு வளைச்சிக்கணும். இதே மாதிரியே ரொட்டேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதை எப்படி ஒர்க் பண்ணுறதுங்கிறத காட்டலாம். ஓகேவா? மறுபடியும் இன்னொரு டைம் வந்து எப்படி பண்ணுறதுங்கிறத காட்டுறேன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு கீழே வந்து நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு அதுக்கப்புறமா அந்த மூடியை வெளியில் எடுத்துட்டு நம்ம வந்து நல்லா முறுக்கிக்கிறோம். ஓகேவா? ரொம்ப டைட்டாக முறுக்கிட்டிங்கன்னா ஷேப்பே வந்து மாறிடும். ஓகேவா? ஸோ இதே மாதிரி லேசாக அப்படியே முறுக்கிட்டு இதில் வந்து ஸ்டாக்கிங் கிளாத் வந்து நம்ம வைக்க போகிறோம். ஓகேவா? ஸ்டாக்கிங் கிளாத்தை எடுத்துட்டு அதை நல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணணும். ஓகேங்களா? நல்லா 2 கையை வச்சு விரித்து விட்டிங்கனாவே நல்லா விரியும். அதை வச்சு நம்ம அப்படியே அந்த கம்பியை அதுக்குள்ளே வைக்கிறோம். ஓகேவா? வச்சுட்டு இதே மாதிரியே வச்சுட்டு ஸ்விங் த்ரெட்டை எடுத்து நம்ம வந்து முடிச்சு போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ இதே மாதிரியே த்ரெட்டை வந்து சுற்றிட்டு நம்ம பூ எப்படி கட்டுறோமோ அதே மாதிரியே நீங்கள் நாட் போட்டுக்கோங்க. ஓகேவா? நாட் போட்டுக்கிட்டிங்கனாவே அது வந்து டைட்டாக இருக்கும். ஒரு 2லேருந்து 3 வரையுமே நீங்கள் நாட் போட்டுக்கோங்க இதே மாதிரி சுற்றி. சரிங்களா? ஸோ த்ரெட்டை வந்து கட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தெல்லாம் நீங்கள் வந்து கட் பண்ணணும். ஓகேவா? ஸோ கொஞ்சமாக நம்ம பிடிக்கிற அளவுக்கு மட்டும் வச்சு இந்த சைஸுக்கு மட்டும்தான் நீங்கள் வந்து கட் பண்ணணும். ஓகேவா? நான் வீடியோவில் எப்படி சொல்லியிருக்கனோ அதே மாதிரியே நீங்கள் பண்ணுங்கள், கரெக்டாக இருக்கும். ஸோ இதே மாதிரி நான் வந்து 3 பெட்டல்ஸாக எடுத்து வச்சுருக்கேன். ஓகேவா? இதை எப்படி வச்சு ஸ்டிச் பண்ணுறேங்கிறத பாருங்கள். ஸோ இதே மாதிரி ஆப்போசிட்டில் வச்சுட்டு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட்டு ஒரு இதை ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸோ இதே மாதிரி அந்த 3 பெட்டல்ஸையும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறோம். ஓகேவா? நான் எந்த மாதிரி ஷேப்பில் வச்சு ஸ்டிச் பண்ணுறேன் அப்படிங்கிறத பாருங்கள். எப்படி பண்ணியிருக்கிறேங்கிறத பார்த்தாவே உங்களுக்கு வந்து புரியும். ஸோ இதே மாதிரியே நீங்களும் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நான் வந்து ஆரி கிளாஸும் எடுத்துகிட்ருக்கேன். ஆரி கிளாஸில் ஜாயின் பண்ண விருப்பம் உள்ளவங்க ஜாயின் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் ப்ரோச்சஸ் கிளாஸில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு ஆரி கிளாஸ் வந்து ஃப்ரீயாகவே சொல்லித்தரேன். ஓகேங்களா? ஸோ இதோடைய ஃபீஸ் வந்து 999 மட்டும்தான், 4 மந்த்து கிளாஸு. இது ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம இது மேலே வந்து கிளாத்து தெரியுது இல்லையா, நம்ம ஸ்டிச் பண்ண கிளாத்து, அதுக்கு வந்து நான் ஒயிட் கலர் பிளாஸ்டிக் ஃப்ளவர் வந்து வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு சின்ன ஃப்ளவர், இதுவும் வந்து பிளாஸ்டிக் தான். ஓகேவா? ஸோ பிளாஸ்டிக்கில் வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு குட்டியாக 4 mm பீடு ஒன்று வச்சுட்டு ஸோ இதே மாதிரியே ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸ்டிச்சஸை வந்து நீங்கள் ஒரு 2-3 டைமாவது ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஒரு டைம் ஸ்டிச் பண்ணிங்கன்னா அது வந்து லூஸ் ஆகிடும். அதனால் வந்து ஒரு 2-3 டைமாவது ஸ்டிச் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இதோடைய நாட் வந்து நான் மேலேயே உங்களுக்கு எப்படி நாட் போடணுங்கிறத சொல்லி கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஸோ அந்த நீடிலில் வந்து ஒரு 3 டைம்ஸ்க்கு சுற்றிட்டு நம்ம வந்து ஒரு நாட் போட்டு கீழே த்ரெட்டை வந்து கட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதில் உங்களுக்கு எதனா டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ஹெல்ப் பண்ணுறேன். இந்த கிளாஸில் ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க மேலே தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.